வெல்கம் டு 7 minutes சீரீஸ். இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றத டீடைல்டா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சாலினாய்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று பெருசாக இருக்கும், இன்னொன்று சின்னதாக இருக்கும். கோஆக்சல் அப்படின்னா ரெண்டு சாலினாய்டுடைய ஆக்சிஸ் சேம் லைனில் இருக்கும், அதுதான் கோஆக்சல். இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ஏரியா 2 இருக்குது, அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு B2 இருக்குது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2 இருக்குது, கரண்ட் I2 இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா A1 B1 N1 அண்ட் தென் I1. ஸோ இது வரைஞ்சனா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுன்றதுக்காக நான் அப்படியே எழுதிட்டேன். ஸோ பொதுவாக நம்ம சாலினாய்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இல்லையா? சாலினாய்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம என்ன சொல்லுவோம்? B which is equal to mu naught times Ni அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டு தானே? அப்போ இது ஃபர்ஸ்ட் சாலினாய்டுன்றதுனால N1 ரைட். ஸோ இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன இருக்க முடியும்? N1 L. ஏன்னா பிகாஸ் இந்த ரெண்டு சாலினாய்டுடைய லென்த் பார்த்தீங்கன்னா Lன்னு தான் நான் சொல்லியிருக்கேன், ரைட். இப்போ என்னுடைய ஒயிட் அப்படின்னு எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னது? N2 times L. இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்க முடியும்? mu naught N2 I2. சரியா? ஸோ இதுதான் நமக்கு ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிற ஒரு ஜென்ரல் டேர்ம், பிகாஸ் இது எல்லாமே நம்ம எல்லா டாபிக்லையும் நம்ம பார்த்தது தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபார் M21 ஈக்குவல் டு M12 அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M21. ஸோ பொதுவாக நம்ம என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, என்னுடைய இண்டக்டன்ஸில் N5 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I அப்படின்னு பார்த்துருப்போம். N5 ஈக்குவல் டு M டைம்ஸ் ஆஃப் I நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன் காயில் 2 டியூ டு 1, அதாவது ரெண்டாவது காயில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நடக்குது. அது எதனால நடக்குது? ஃபர்ஸ்ட் காயில்னால. அப்போ எதில் போகக்கூடிய கரண்ட்னால? ஃபர்ஸ்ட் காயில்னால. எதில் இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ல அது லிங்க் ஆகுது? செகண்ட் காயில்ல. எந்த ஃப்ளக்ஸ் அதில் வருது? ஃபர்ஸ்ட் இல்லையா? ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் காயில இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் செகண்ட் காயில லிங்க் ஆகுதுன்றது தான் நம்ம இங்க பதிவு பண்ண விரும்புறோம். அப்போ M21 அப்படின்றத நான் என்ன சொல்லலாம்? M21 I1 ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்கு? N2. ஏன்னா அது N2ல தான் லிங்க் ஆகுது, ஃப்ளக்ஸ் 1 இல்லையா? ஸோ இந்த N2 அப்படின்றது என்ன? நமக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்ட் காயில். ஏன்னா செகண்ட் காயில தான் நமக்கு என்ன பண்றோம்? லிங்க் பண்றோம். நல்லா கவனிங்க, செகண்ட் காயில தான் அது லிங்க் ஆகுது. ஏன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன் காயில் 2, காயில் 2ஓட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். யாருனால வருதுன்னா ஃபர்ஸ்ட் காயில்னால. ஏன்னா மியூச்சுவல்னாவே அப்படி தானே, இதுல போற மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுல லிங்க் ஆகும், இதுல போற மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுல லிங்க் ஆகுது. அப்போ நான் செகண்ட் காயில இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு விச் மீன் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் காயில இருக்கக்கூடிய கரண்ட், ஃபர்ஸ்ட் காயில இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் செகண்ட் காயிலுடைய ஏரியா, செகண்ட் காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ல லிங்க் ஆக போகுது இல்லையா? அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N to L செகண்ட் காயில லிங்க் ஆகுதுப்பா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னது? BA cos θ. cos θ ஆப்வியஸ்லி எனக்கு parallel தான் இருக்க போகுது. ஏரியா வெக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேம் டைரக்ஷன் தான். ஸோ 0 டிகிரி BA. Bன்றது என்ன? செகண்ட் காயில்ல லிங்க் ஆகிற டேர்ம்ஸ் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ எதுல இருந்து வருது? ஃபர்ஸ்ட் காயில்ல இருந்து வருது, ஆமாம் தானே? அப்போ Bன்றது என்ன? ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு செகண்ட்ல லிங்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? mu naught N1 அண்ட் தென் I1 கண்ணா இல்லையா? அதனுடைய ஏரியா எந்த ஏரியா கண்ணா? எந்த ஏரியா? எனக்கு A2 தானே, A2ல தானே லிங்க் ஆகுது. அப்போ அதை நான் A2 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ இது என்னது? M21 அண்ட் தென் I1. இப்போ இங்க இருக்கிற I1 இங்க இருக்கிற I1 கேன்சல் ஆச்சு. அப்போ M21 நம்ம என்ன சொல்லலாம் பாருங்க? M21 அப்படின்றது இந்த mu naught, இந்த N1, இந்த N2, அதுக்கப்புறம் A2 அண்ட் தென் L இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன் காயில் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1. அப்போ காயில் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2 அப்படின்னு நம்ம எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க, M21 அப்படின்னு சொல்லும்போது which mean 1 2 இல்லையா? இப்போதான் நம்ம 2 1 கண்டுபிடிச்சோம். அப்போ M12 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி? காயில் 1 டியூ டு 2 அப்படின்னா எனக்கு காயில் 2ல போகக்கூடியது தான் கரண்டா இருக்க முடியும், which is equal to அந்த மேல இருக்கிறது மட்டும் நான் இங்க அழிச்சிடுறேனே, ரைட்டா? அப்போ நமக்கு இது எப்படி எழுதலாம்? எனக்கு என்ன ரைட் எதுல லிங்க் ஆகுது? ஃபர்ஸ்ட் காயில்ல தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் காயில்ல இருக்கிற இண்டக்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் காயில்ல இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ல தான் அது லிங்க் ஆக முடியும் இல்லையா? ஸோ இதனுடைய ஃப்ளக்ஸ் இது செகண்ட் காயில், ரெண்டாவது காயில்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல லிங்க் ஆக போகுது. அப்போ M12 ரைட், நான் இங்க எழுதுறேன், M12 I2 ஈக்குவல் டு நமக்கு N1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் காயில லிங்க் ஆகுது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் காயில தான் எடுக்க போறோம். ஏன்னா இந்த ஒயிட்ல மட்டும்தான் எனக்கு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு.
இப்போ எல்லோவில் வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், இந்த பெரிய இதில் இருக்கும். பட் இந்த ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் யூனிஃபார்மாக இருக்கும். நம்ம ஒயிட் காயில் எடுக்கும்போது அதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஏரியாவை தான் எடுத்திருப்போம். பட் எல்லோன்னு பேசும்போது இந்த எல்லோவில் இருக்கிறத விட இந்த ஒயிட் இந்த செக்ஷனில் இன்னும் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்குன்றதுனால அந்த இடத்துல நம்ம ஏரியா 2 தான் நம்ம எடுத்திருப்போம். அப்போ என்னுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு இதுதான். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நமக்கு N1 இல்லையா? ஸோ N1 L எந்த ஏரியாவில் லிங்க் ஆகுது? எனக்கு இந்த A2ல தான் லிங்க் ஆகுது. இதனுடைய ஃப்ளக்ஸ் என்ன இருக்க முடியும்? இண்டக்டன்ஸ் 1ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க முடியும்? செகண்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது என்னது? μ0 N2 I2. கரெக்டா? அப்போ எதனுடைய ஏரியாவை இருக்க முடியும்? எந்த ஏரியா? A2 தான் என்னுடைய ஏரியா இருக்கு. வேணா அதுதான் எனக்கு யூனிஃபார்மா இருக்கு கண்ணா. அப்போ இந்த I2வும் இந்த I2வும் காலி. அப்போ இந்த M12 which is equal to இந்த μ0 N1 N2 area 2 length. ஸோ இது வந்து நமக்கு M12க்கான வேல்யூ. இங்கே பாருங்களா, μ0 N1 N1 A2 N2 N2 A2 A2 LL. அப்போ நான் என்ன சொல்லலாம்? என்னுடைய இண்டக்டன்ஸ் M12 or M21 equal to same. ஸோ இதுதான் நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் நம்ம பேசுகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்சுவல் பேஸ்டு. பொறுமையாக பாருங்கள். டவுட் எதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து மியூ ஆர் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மியூ ஆர் என்ன சொல்லுது அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் ஏர் வேற ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி பார்ட்டிஷன் போட்டு எழுதுங்க, தப்பு கிடையாது. பொறுமையாக பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.